இயேசுவின் விசாரணை. மத்தேயு 26-27, மார்க்கு 15, லூக்கா 22, யோவான் 18 மற்றும் 19. இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தொலைவாக அவரை பின்தொடர்ந்து பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே நுழைந்து என்ன முடிவென்று பார்க்கும்படி சேவகரோடு அமர்ந்தான். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு எதிராய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் கிடைக்கவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஏற்றதாயில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே முடியும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு எதிராக சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் பதில் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும், ஜீவனுள்ள தேவன் மேல் ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். அது மட்டுமின்றி மனிதகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பக்கத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் ஆடைகளை கிழித்துக்கொண்டு, இவன் தேவனை நிந்தித்தான். இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் நிந்தனையை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்திற்கு தகுதியுள்ளவனாயிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் உமிழ்ந்து அவரை குட்டினார்கள். வேறு சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை தீர்க்க தரிசன வசனமாக எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவ்வேளையிலே பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறதை நான் அறியேன் என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனிதனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு இன்னொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று உறுதியாய் கூறினான். அதற்கு பேதுரு, மனிதனே, நீ என்ன சொல்லுகிறாய் என்று அறியேன் என்றான். இவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். கர்த்தர் தன்னிடம் சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்தான். இன்று சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்பதை. அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுதான். விடியல் வேலையான பொழுது சகல பிரதான ஆசாரியரும் மக்களின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு எதிராக முடிவுக்கு வந்து அவரை கட்டி கொண்டு போய் ஆளுநராகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ், அவர் மரண தண்டனை பெற்றதைக் கண்டு மன வருத்தப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், அதனால் எங்களுக்கு என்ன? அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கில் தொங்கி செத்தான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்தக்கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடுவது விதிக்கு புறம்பானது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணும்படி குயவனுடைய நிலத்தை அதை கொண்டு வாங்கினார்கள். பின்பு அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை ஆளுநரின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாயிருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் ஆளுநரின் அரண்மனைக்குள் நுழையாதிருந்தார்கள். எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, இந்த மனிதன் மேல் என்ன குற்றத்தை சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு மறுமொழியாக, இவன் குற்றவாளியா இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் கொண்டு வர மாட்டோமே என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனுக்கும் மரண தண்டனை விதிக்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள்.
தாம் எப்படிப்பட்ட மரணமாய் இறக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் நுழைந்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய அரசனா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து மறுமொழியாக, நான் என்ன யூதனா? உன் மக்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புவித்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு மறுமொழியாக, என் அரசாட்சி இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் அரசாட்சி இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரால் கைது செய்யப்படாதபடிக்கு என் வேலைக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் அரசாட்சி இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ அரசனோ என்றான். இயேசு மறுமொழியாக, நீர் சொல்லுகிறபடி நான் அரசன்தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியத்தின் பக்கம் இருப்பவன் எவனும் என் குரலை கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்று கேட்டான். மறுபடியும் அவன் வெளியே யூதர்களிடத்தில் வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். சிறை கைதிகளில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று மக்கள் கேட்டுக்கொள்கிறார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துக்கு வழக்கமாயிருந்தது. கலகம் பண்ணி அந்த காலத்தில் கொலை செய்து அதற்காக கைது செய்யப்பட்டவர்களில் பரபாஸ் எண்ணப்பட்ட ஒருவன் இருந்தான். மக்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று உரத்த குரலில் கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, நான் யூதருடைய அரசனை உங்களுக்காக விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்டான். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்திருந்தான். அவன் நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். அவரின் காரணமாக இன்றைக்கு ஒரு கனவில் அதிகமாய் பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் மக்களை தூண்டிவிட்டார்கள். ஆளுநர் மக்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்காக விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரபாசை என்றார்கள். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அவரை அடிக்க செய்தான். போர் சேவகர் முட்களினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு அணிவித்து மீண்டும் மீண்டுமாக அவரிடமாக வந்து, யூதருடைய அரசனே வாழ்க என்று சொல்லி அவரை பலமுறை முகத்தில் அடித்தார்கள். மறுபடியும் பிலாத்து வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ இவனை வெளியே உங்களிடம் கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் அணிந்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனிதன் என்றான். பிரதான ஆசாரியரும் அவர்களின் அலுவலரும் அவரை கண்டபொழுது உரத்த குரலில் கூக்குரலிட்டனர், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று. அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். யூதர்கள் அவனுக்கு மறுமொழியாக, எங்களுக்கு நியாய விதிகள் உண்டு. இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது இன்னும் அதிகமாக அச்சமடைந்து மறுபடியும் அரண்மனைக்குள் போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்று கேட்டான். அதற்கு இயேசு பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னுடன் பேச மறுக்கிறாயா? உன்னை சிலுவையில் அறையவோ அல்லது விடுதலை பண்ணவோ எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, விண்ணிலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. எனவே என்னை உம்மிடத்தில் ஒப்புவித்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண முயற்சித்தான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு நண்பன் அல்ல, தன்னை அரசன் என்று சொல்லிக் கொள்ளும் எவனும் ராயனுக்கு எதிரி என்று கூக்குரலிட்டார்கள். பிலாத்து இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து கற்கள் பதிக்கப்பட்ட மேடை என்றும் எபிரேய மொழியிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் அமர்ந்தான். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாள் ஆகும். வேளையும் ஏறக்குறைய மத்தியான வேளை. பிலாத்து யூத தலைவர்களை நோக்கி, இதோ உங்கள் அரசன் என்றான். கலகக்குரல் அதிகரித்ததை அல்லாமல் தன் முயற்சியினாலே பலனில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி மக்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமான்
இந்த நீதிமானுடைய இரத்தப் பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு மக்கள் எல்லோரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி அவரை ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது ஆளுநரின் போர் சேவகர் இயேசுவை அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் ஆடைகளை களைந்து சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முட்களால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை, யூதருடைய அரசனே வாழ்க என்று கேலி செய்தார்கள். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து மீண்டும் மீண்டுமாக அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை கேலி செய்த பின்பு அவருக்கு அணிவித்த மேலங்கியை கழற்றி அவருடைய ஆடைகளை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள்.